வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நாம் பைனாப்பிள் ஜாம் ரொம்ப ஈஸியாக குறைவான பொருளை வச்சு டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: அன்னாசி பழம், எலுமிச்சை பழம், சர்க்கரை. அன்னாசி பழத்தை தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். பழ விழுதும் சர்க்கரையும் சம அளவாக எடுத்துக்கணும். இனிப்பு குறைவாக தேவைப்பட்டால் அரை கப் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்த ஆரம்பிக்கணும். சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். இது போல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அரை மூடி எலுமிச்சை பழ சாறு இதில் சேர்த்துக்கலாம். இது ஜாம் கிறிஸ்டல் ஆகாமல் பார்த்துக்கும். சுருளை கிளறிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் எசன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா ஆற விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஜாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை இதில். இதை ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.